ஆளுநர் ரவியின் சகாப்தம் முடிந்தது. புதிய ஆளுநராக பதவியேற்கிறார் ராதாகிருஷ்ணன். அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் என கனிமொழி எம்பி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, எங்களின் சுயமரியாதையை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் எனில் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டே இருப்போம் என நினைக்காதீர்கள். நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவில் கூட இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தமிழ்நாடு சட்டசபையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கடும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கனிமொழி எம்பி பேசியதாவது: தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி கொண்டு தொடர்ந்து புண்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவியை எதிர்த்து முதல்வர் ஸ்டாலின் கடலை ஏற்று இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆளுநர் ரவி ஹாட்ரிக் என்று சொல்வதைப் போல 3வது ஆண்டாக ஹாட்ரிக் அடித்திருக்கிறார். அவர் எதில் ஹாட்ரிக் அடித்திருக்கிறார் என பிள்ளைகள் பரீட்சை எழுதி செல்லும். ஆனால் சில தேர்வு எழுத மாட்டார்கள். படிக்காமல் போய்விட்டு டீச்சரிடமோ அம்மாவிடமோ ஏதோ ஒரு கதை சொல்லுங்க. சுண்டு விரலில் வலி இருக்கு, வயிறு சரியில்லை, பல் வலிக்குது, ஏதோ இப்படி கண்டுபிடிக்காத முடியாத காரணம் சொல்லுங்க. இதையே தான் நம்முடைய ஆளுநர் ரவி கடந்த 3 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆளுநர் ரவி அளித்த ஹாட்ரிக். ஆளுநர் அவர்களே, நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க. எங்க முதலமைச்சர் போனால் போகுதுன்னு விட்டு விடுவார். அதனால் நீங்கள் எதுக்கு அங்கே இருந்து வந்து அப்புறம் பாதியில் ஓடுறீங்க என கூறியிருந்தார். மேலும் எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுமையானவர். அவரது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரா என கருணாநிதியின் வழி வந்தவர்கள் நாங்கள். பொறுத்தது போதும் என்ற நாள் வரும் முன்னர் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்கள் நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள். மேலும் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் இருக்கும் வரை பாஜகவின் வாக்கு சதவீதம் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டுதான் போகும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இங்கே ஆளுநர் இருக்கட்டும். ஏனெனில் RSS பாஜகவின் கோரமுகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவு ஊட்டுவதாகவே இருக்கும் என்று கனிமொழி எம்பி பேசினார். மேலும் இந்த நிலையில் ஆளுநர் அவரது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதே சமயம் இங்கே ஆளுநர் ராஜினாமா செய்தால் புதிய ஆளுநராக மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக இருக்கும் ராதாகிருஷ்ணர் என்பவர் தமிழக ஆளுநராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.